மகர ராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். இதுவரை உடல் நலத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்த கேது பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் ஏற்கனவே ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த கேது பகவானும் சனி பகவானும் இணைந்து இருப்பது சிறப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக உண்டு. இந்த குரு பகவானுடைய நன்மையும் ராகு பகவான் 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடம் என்பது நோய், கடன், எதிரிகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே செயல்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் படிப்படியாக குணமாகும். அதே நேரத்தில் கடன் தொல்லைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எதிரிகளாக யாராவது இருந்தால் அந்த எதிரிகள் உத்தியோகம் பார்க்கும் இடங்களிலும் இருக்கலாம், தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இருக்கலாம். இப்படி இருக்கின்ற அந்த எதிரிகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய, அதாவது இருக்கின்ற இடம் தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த ராகு உருவாக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ராகு பகவான் நினைத்தால் அள்ளி கொடுப்பதில் அவருக்கு இணையானவர் யாரும் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார். எனவே அவர் கொடுக்கின்ற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மகர ராசி நேயர்கள் பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்களுக்கு இருக்கிறது என்பதை மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். திருமணங்கள் நடைபெறவில்லையா? நடைபெறக்கூடிய காலம் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல உத்தியோகம் அமையவில்லையா? அந்த உத்தியோகம் அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும். பதவி உயர்வு ஏதாவது எதிர்பார்த்து இருக்கிறீர்களா? அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அரசியலில் கால் பதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட அந்த வாய்ப்புகளும் நிச்சயமாக உருவாகும். பெண்களாக இருந்தால் உடலிலே ஏதாவது நோய் நொடிகள் இருந்தால் அவைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகள் மூலமாக வெளிநாட்டு பயணங்கள் செல்லலாம். பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இந்த நேரத்திலே காத்திருக்கிறது. புதிய தொழில்கள் ஏதாவது துவங்க வேண்டும் என்றால் வங்கிகள் மூலமாக கடன் கிடைக்கும். இந்த கடன்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் தொழில்களை ஆரம்பிக்கலாம். எல்லா வகையிலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க இருக்கிறது. ஆனால் உங்களுடைய மனதிலே மற்றவர்களுக்கு கெடுதலை ஏதாவது நினைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இதே ராகு பகவான் 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு படிப்படியாக தொழிலில் ஏதாவது சங்கடங்களையும், நண்பர்களை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பினையும், உடல் நலத்திலே ஏதாவது ஆரோக்கிய குறைவுகளையும் உருவாக்கி விடுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் செயல்பட வேண்டும். மாணவர்களாக இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் தொடரக்கூடிய கல்வியும் அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எல்லா வழியிலும் நல்லதை செய்ய காத்திருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள்.